ராஜாவின் மறைந்த வாழ். பழமையான தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் மலைகளாலும் அடர்ந்த காடுகளாலும் சூழப்பட்ட ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் பெயர் வேல்நாடு. அந்த நாட்டின் அரசன் வீரசேகரன். மக்களை தன் குடும்பமாக நினைத்து ஆட்சி செய்த நல்ல மனம் கொண்ட மன்னன். அவன் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவன். வேல்நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். விவசாயம் செழித்து ஆறுகள் நிரம்பி ஓடியது. சந்தைகளில் வியாபாரம் பெருகியது. யாருக்கும் பசி இல்லை. ஆனால் அந்த அமைதியை பொறுக்காத ஒருவர் இருந்தார். அருகிலிருந்த கருங்காடு நாட்டின் மன்னன் இரணியன். அவன் பேராசையும் கொடூரமும் கொண்டவன். ஒருநாள் இரணியன் தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினான். வேல்நாடு செல்வத்தில் வளர்கிறது. அந்த நாட்டை கைப்பற்றினால் நம் படைகள் உலகத்தில் சக்தி வாய்ந்ததாக மாறும் என்றான். அமைச்சர்கள் அனைவரும் தலை குனிந்து சம்மதித்தனர். அதே சமயம் வேல்நாட்டில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் அருள். சாதாரண இரும்பு கடை தொழிலாளியின் மகன். ஆனால் அவனுக்கு மிகுந்த தைரியமும் நல்ல மனமும் இருந்தது. சிறு வயதிலிருந்தே வாழ்வீச்சு, குதிரை சவாரி, சிலம்பம் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவன். ஒருநாள் அருள் காட்டில் மரக்கட்டைகள் எடுக்கச் சென்றபோது ஒரு வயதான சாமியாரை சந்தித்தான். அந்த சாமியார் அவனை பார்த்து சிரித்தார். மகனே, உன் கண்களில் ஒரு வீரனின் ஒளி தெரிகிறது என்றார். அருள் பணிவுடன் குனிந்தான். ஐயா, நான் சாதாரண மனிதன்தான். இல்லை, உனக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கிறது என்று சொல்லி சாமியார் ஒரு பழமையான வரைபடத்தை அவனிடம் கொடுத்தார். இந்த வரைபடம் மறைந்த வாளுக்கான பாதை. அந்த வாள் யாரிடம் இருக்கிறதோ அவர் நாட்டை காப்பாற்றும் சக்தி பெறுவார். அருள் குழப்பமடைந்தான். ஆனால் சாமியாரின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த சில நாட்களில் வேல்நாட்டின் எல்லையில் எதிரி படைகள் திரண்டன. மன்னன் வீரசேகரன் அவசரமாக படைகளை தயாரித்தார். மக்கள் பயத்தில் வாழத் தொடங்கினர். அருள் அந்த வரைபடத்தை நினைத்தான். இந்த நாட்டை காப்பாற்ற நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் தனது நண்பன் மரனுடன் காட்டுக்குள் பயணம் தொடங்கினான். அந்த பாதை மிகவும் ஆபத்தானது. இரவில் காட்டு மிருகங்களின் சத்தம், ஆழமான பள்ளங்கள், விஷப்பாம்புகள் எல்லாமே இருந்தது. ஒருநாள் அவர்கள் ஒரு பழமையான குகையை அடைந்தனர். குகையின் வாயிலில் தமிழ் எழுத்துக்களில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அச்சமில்லாதவன் மட்டுமே உண்மையான வீரன். அவர்கள் உள்ளே சென்றனர். குகையின் நடுவில் ஒரு பெரிய கல் மேடை இருந்தது. அதன் மேல் ஒளி வீசும் ஒரு வாள். அருள் வாளை எடுக்க முயன்றான். ஆனால் திடீரென குகை முழுவதும் அதிர்ந்தது. ஒரு பெரும் குரல் கேட்டது. இந்த வாளை பெற தகுதி உள்ளவனா நீ? அருள் தைரியமாக பதிலளித்தான். என் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற நான் உயிரையும் கொடுக்க தயார். அந்த குரல் அமைதியானது. பின்னர் வாள் மெதுவாக விழுந்தது. அருள் அதை கையில் எடுத்தான். உடனே அவனுடைய உடலில் ஒரு புதிய சக்தி பரவியது. அந்த வாள் சாதாரண வாள் இல்லை. அது சூரிய வாள். தமிழரசர்களின் பழமையான ஆயுதம். பல தலைமுறைகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இரணியன் தனது படைகளுடன் வேல்நாட்டை தாக்கினான். கிராமங்கள் எரிந்தன. மக்கள் ஓடினர். மன்னன் வீரசேகரன் வீரமாக போரிட்டார். ஆனால் எதிரி படைகள் அதிகமாக இருந்தன. அந்த நேரத்தில் அருள் குதிரையில் வந்தான். அவன் கையில் சூரியவாள் பிரகாசித்தது. அதை பார்த்த மக்கள் அனைவரும் உற்சாகமடைந்தனர். வேல்நாட்டுக்காக போராடு என்று அருள் முழங்கினான். போர்க்களம் முழுவதும் அதிர்ந்தது. அருள் தனது வாளால் எதிரி படைகளை வீழ்த்தினான். அவன் வேகம் மின்னலைப் போல இருந்தது. மரணம் வீரமாக போரிட்டான். இறுதியில் அருள் இரணியனை நேருக்கு நேர் சந்தித்தான்.
நீ சாதாரண இளைஞன் அல்ல என்றான் இரணியன். இந்த நாட்டின் மக்களின் நம்பிக்கையே என் சக்தி என்றான் அருள். இருவருக்கும் கடுமையான வாள் சண்டை நடந்தது. இறுதியில் அருள் சூரிய வாளால் இரணியனின் வாளை உடைத்தான். இரணியன் தோல்வியடைந்தான். போர் முடிந்தது. மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர். மன்னன் வீரசேகரன் அருளை அரண்மனைக்கு அழைத்தார். நீ இந்த நாட்டின் உண்மையான வீரன். இன்று முதல் நீ வேல் நாட்டின் தளபதி என்றார். அருள் பணிவுடன் தலை குனிந்தான். மன்னா, இந்த வெற்றி என்னுடையது அல்ல, இந்த நாட்டின் மக்களின் ஒற்றுமையின் வெற்றி. அந்த நாளிலிருந்து வேல்நாடு இன்னும் செழித்து வளர்ந்தது. அருள் மக்களுக்காக வாழ்ந்தான். சூரியவாள் மீண்டும் பாதுகாப்பாக அரண்மனையில் வைக்கப்பட்டது. ஆண்டுகள் கடந்தன. ஆனால் மறைந்த வாளை கண்ட இளைஞன் என்ற கதை தலைமுறைகள் முழுவதும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது. கதையின் நெறி: தைரியமும் நேர்மையும் உள்ள மனிதன் எப்போதும் வெற்றி பெறுவான்.